தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். வெள்ளை அறிக்கை. தாவேக அரசு அமைஞ்சதுலேருந்தே வெள்ளை அறிக்கை சார்ந்து கேள்விப்பட்டுட்டே இருக்குமா? இதுக்கு முன்னாடி நிதித்துறை அமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட்டாப்புல அது தமிழ்நாடு அரசியல் காலத்தில் பெரிய புயலை கிளப்பி இருந்துச்சு. இப்போ அதை விட பெரிய புயலை கிளப்பி இருக்கிறது இன்னொரு வெள்ளை அறிக்கை. மின் வாரியம் இருக்குல்ல, அது சார்ந்து வெளியிட்டிருக்காங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி ஆண்ட திமுகவை இந்த அளவுக்கு யாரும் விமர்சனம் பண்ணியிருக்க முடியாதுங்க. லஞ்சம் ஊழல் சார்ந்து அப்படி நம்பர்ஸை பிளேஸ் பண்ணியிருக்காங்க அந்த வெள்ளை அறிக்கையில. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் இருக்கார்ல, வந்தாருங்க. சிரிச்சிட்டே வந்தாப்புல வந்து நின்று வெள்ளை அறிக்கையை வாசிக்க ஆரம்பிச்சாரு. அவர் வாசிக்க ஐயையோ, இவர் சொல்றதுல உண்மையா இருக்கும் பட்சத்தில் இவ்வளோ கொடுமை நடந்திருக்கான்னு யோசிக்க தோணும். ஆனால் திமுகவினர் பல பேரும் ட்ரிகர் ஆயிட்டாங்க. ஏங்க, எங்கள் ஆட்சியில் எவ்வளோ முடியுமோ நாங்கள் அவ்வளோ பண்ணியிருக்கோம், நீங்கள் என்ன இவ்வளோ முறைகேடுகள் அடுக்கிறீங்கன்னு அவங்க கடுப்பாக இருப்பாங்க. அவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் சொல்லட்டுமா? இந்த வருஷம் மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாதுன்னு அமைச்சர் தெளிவாக சொல்லிட்டாருங்க. அது மக்களுக்கு நல்ல விஷயம், அது வரைக்கும் சந்தோஷம், ரைட்டு. அந்த வெள்ளை அறிக்கை இப்போ ஃபுல்லாக A to Z அலசலாமா? ஓகே. கடந்த 25 வருஷங்களில் தான் மின் வாரியம் நஷ்டத்தில் செயல்பட்டு இருக்கிறதா சொல்கிறாரு. கடந்த 25 வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாபமும் கிடையாது, அட் த சேம் டைம் நஷ்டமும் கிடையாதுன்னு சொல்கிறாரு. மேக்சிமம் அரசு சார்ந்த நிறுவனங்கள் இப்படி தான் செயல்படும். ஏன்னா மக்களோட நலன் தான் அவங்களோட ப்ரையாரிட்டி. அதனால லாபமும் இருக்காது, நஷ்டமும் இருக்காது பெருசாக. இதில் வேறு லாபத்தை கொண்டு வந்து நஷ்டமே இல்லாமல் பண்ணிட்டா அது செம மேனேஜ்மெண்ட்டு, அது செம அட்மினிஸ்ட்ரேஷனு. அந்த கனவு நம்மளுக்கு இருக்குது, ஃபியூச்சரில் நடக்க தான் பார்ப்போம். ஆனால் அவர் இங்கே அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. 25 வருஷத்தில் தான் நஷ்டத்திலே போயிட்டு இருந்திருக்கு, அதுக்கு முன்னாடி நஷ்டம் லாபம் ரெண்டுமே இல்லாமல் போயிட்டு இருக்குன்றாரு. இது வரைக்கும் இல்லாதபடி கடந்த 5 வருஷங்களில் தான் அதிகப்படியாக கடன் வாங்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு. நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் வெளியிட்டார்ல வெள்ளை அறிக்கை. அதில் எப்படி சொன்னாங்க, முந்தைய திமுக ஆட்சியில் தான் இது போல் அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க அது இதுன்னு. கிட்டத்தட்ட மின் வாரியம் சார்ந்த இந்த வெள்ளை அறிக்கையிலையும் அமைச்சர் தான் சொல்கிறாரு. 87,399 கோடி ரூபாய் கடன் வாங்கினாங்க. அந்த கடனை வாங்கியவங்க மின் வாரியத்தை மேம்படுத்தலைன்னு ஒரு மிகப்பெரிய, இதெல்லாம் கிரேவ் அலிகேஷனுங்க. இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. ஆனால் புதுசாக பணியிடங்களை நிரப்பவங்கன்னு பார்த்தா அதுவும் பண்ணலை. அப்புறம் எதுக்கு இவ்வளோ கடன் வாங்கினாங்க அப்படின்னு கேள்வியை கேட்குறாரு. புதிய திட்டங்களே அவங்க போடாமே விட்டாங்க. அப்புறம் எதுக்கு இந்த கடன்? மின் வாரியத்தோட ஒட்டுமொத்த கடன் எவ்வளோ தெரியுமாமா? 2.47 லட்சம் கோடி ரூபாய். பார்த்தீங்களா, லட்சம் கோடி தனித்தனியாக இல்லை, 2.47 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் போயிருக்கிறதா அந்த வெள்ளை அறிக்கையில் சொல்கிறாங்க. மின் வாரியத்தோட வரவு செலவு இருக்குல்ல, அதை சார்ந்த ஒரு டேட்டாவையும் அமைச்சர் அவர்கள் இந்த வெள்ளை அறிக்கையில் வெளியிட்டிருக்காரு. இதன்படி பார்த்தீங்கன்னா 2001 to 2006 இந்த காலகட்டத்தில் மின் வாரியத்துக்கான வருவாய் 59,084 கோடி ரூபாய். செலவு கவனிச்சிங்களா, அதிகமாக இருக்குது வருவாயை விட. 67,400 கோடி ரூபாய். டெபிசிட் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, மைனஸ் டெபிசிட்டு. 2006 2011 காலகட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருவாய் 99,737 கோடி ரூபாய். ஆனால் செலவு பார்த்தீங்களா அதிகம் வருவாய் விட, 1,28,200 கோடி ரூபாவாம். அண்ட் 2011 to 2016 வருவாய் பார்த்தீங்கன்னா 1,92,971 கோடி. ஆனால் செலவு எவ்வளோ தூரம் போயிருக்கு பார்த்தீங்கன்னா 2,49,332 கோடி ரூபாய். 2016 to 2021 இந்த காலகட்டத்தில் வருவாய் 3,20,140 கோடி. ஆனால் செலவு 3,78,674 கோடி. எங்கேயுமே பார்த்தீங்களா ஈக்குவல் கூட பண்ணல, வருவாய் விட செலவு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. 2021 2026 இந்த காலகட்டத்தில் மட்டுமே வருவாய் அச்சு தூக்கிட்டு மேலே போயிருக்கு. கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய், அதாவது 4,97,996 கோடி ரூபாய். ஆனால் செலவு பார்த்தீங்கன்னா 5,32,443 கோடி ரூபாய். இதை பார்க்குறப்ப நமக்கே வேறு இதில் தனியார் நிறுவனங்கள் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 40,000 மெகாவாட் வரைக்கும் அவங்க மின் உற்பத்தி செஞ்சு கொடுத்துருக்காங்களாமா. கவர்மெண்ட் வாங்கும் தனியார் கிட்ட இருந்து, ஓகேவா? இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதனால் தனியார் நிறுவனங்களுக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அரசுக்கு லாபம் கிடைக்கணும், ஆனால் எங்கே லாபம் பார்த்தீங்களா? சோலார் இருக்குல்ல, அது ஒரு யூனிட்டுக்கு 6 ரூபாய் 16 பைசா அப்படின்னு மின் வாரியம் கொள்முதல் பண்ணியிருக்காமா.
ஆனால் இது ரொம்ப அதிகம்ன்றாங்க. எதுக்கு அவ்வளோ டாரிஃபை மேலே வச்சுருக்கீங்க? அப்போனா ஃபேவர் பண்ணுறதுக்காக இதை பண்ணியிருக்கீங்களா என்ன அப்படின்ற கேள்வி தான் இங்கே ரைஸ் பண்ணியிருக்காரு அமைச்சர். திமுக ஆட்சியில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை இருக்குல்ல, இது சார்ந்த மின் திட்டங்களுக்கு பார்ட்டி ஃபண்டு, சட்டசபைக்குள்ள ஒரு பெரிய புயலை கலப்பிச்சதுல அதே வார்த்தை தான், பார்ட்டி ஃபண்டு வசூலிக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாரு திமுக ஆட்சியில். கட்சி நிதி இந்த பார்ட்டி ஃபண்டை கொடுத்து ஏமாந்தவங்க யாரா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எங்களை அணுகுனீங்கன்னா உங்கள் பணத்தை நாங்கள் திரும்ப பெற்றுக் கொடுக்குறோமே அப்படின்னு ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காருங்க. மக்களே, இந்த லைனை தெளிவாக கவனிங்க. இது எதுக்காகன்னு புரியுதா? இந்த ஒரு சூட்சமத்தை எதுக்கு உள்ளே வச்சுருக்காங்கன்னு. இப்போ இந்த வெள்ளை அறிக்கை வெளியானதுனால இவர் பொய் சொல்கிறாருங்க அமைச்சர் அப்படின்னு பல பேரும் சொல்லுவாங்க, எதிர்கட்சியினர் பல பேரும் சொல்லுவாங்க. இல்லை ஒரு பொய் சொல்லலை, கரெக்டாக தான் சொல்கிறார் அப்படின்றத எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? ஆமாங்க, நாங்களும் டிஎம்கே பீரியட் இது போல் கொடுத்து ஏமாந்தவங்க யாராவது கம்ப்ளைண்ட்டை தூக்கிட்டு வந்தாங்கன்னு வைங்க, அவங்கள கை காமிச்சு தாவைக்கு அரசு சொல்லும், பார்த்தீங்களா நாங்கள் பொய் சொல்கிறோம், நீங்கள் பாதிக்கப்பட்டவங்க வந்திருக்காங்கன்னு. புரியுதா? அரசியல் சதுரங்கத்தில் இது அடுத்த ஒரு மூவ். ஓகே, 1.40 லட்சம் பணியாளர்களில் 74,714 பேர் மட்டும்தான் பணியில் இருக்காங்களாமா. எந்த அளவுக்கு தேவை, எந்த அளவுக்கு இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ 65,921 பேர் பற்றாக்குறையாக இருக்காங்க. கடந்த 10 வருஷங்களில் மட்டும் 20,240 பேர் பணி ஓய்வு பெற்றுட்டாங்களாமா. இந்த அளவுக்கு பணி ஓய்வு பெறாங்கன்னா அப்போ ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துருக்கணும் ஆட்களை, அது பெருசாக எடுக்கலான்றாங்க டிஎம்கே கவர்மெண்ட்டில். கடந்த திமுக ஆட்சியில் 343 பேர் மட்டும்தான் பணியில் எடுக்கப்பட்டிருக்காங்கன்னு இந்த நம்பர்ஸை வெளியிடுறாரு. போனவங்க நம்பர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, வந்தவங்க நம்பர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா? 4 பேரோட வேலையை ஒருத்தர் செஞ்சு அப்படிங்க இருக்கும். இதுதான் இது வரைக்கும் நடந்துட்டு இருந்ததா ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. ஆக்சுவலாக இந்த விஷயம் ஏற்புடையது தான். ஏன்னா நாங்களே சில இபி ஒர்க்கர்ஸ் கிட்ட பேசியிருக்கோம். என்னன்னா நிறைய குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க அது இதுன்னு. இப்போ இல்லை, சில மாதங்களுக்கு முன்னாடி நாங்கள் பேசியிருக்கோம். அப்போ அவங்களே சொன்னது, தம்பி 4 பேர் வேலையை ஒரு ஆள் பார்க்கணும்ப்பா, கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்வாங்க. இதை நான் வெள்ளை அறிக்கையில் வரும்னு எதிர்பார்க்கல மக்களே. அந்த வார்த்தைகள் எனக்கு கொடுத்துருக்காங்க. மின்துறையில் 9 டெண்டர்ஸ் மூலமாக மட்டும் 1028 கோடி ரூபாய் ஊழல் நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறத ஒரு பெரிய குண்டத்துக்கு போட்டிருக்காரு அந்த வெள்ளை அறிக்கையில் அமைச்சர். எவ்வளோ? 1028 கோடி ரூபாவாமா. ஒவ்வொரு முறை டெண்டர் விடும்போது பார்த்தீங்கன்னா டெண்டர் ஓகே ஆகுதுல்ல, அதில் கமிஷன் எடுத்திருக்காங்களாமா. எந்த அளவுக்கு தெரியுமா? 30% ஆரம்பிச்சு 40% வரைக்கும் கமிஷன். இது போல கமிஷன் யாருன்னா முந்தைய ஆட்சியில் கொடுத்துருப்பீங்களே, நீங்கள் இப்போ புகார் கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்த நிமிஷமே எஃப்ஐஆர் போடுவோன்னு சொல்லியிருக்காரு அமைச்சர். இதுவும் அரசியல் சதுரங்கத்தில் அடுத்த கட்ட காய் நகர்த்தல் தான். ஓகே, திமுக ஆட்சியில் வந்த சந்தேகத்திற்கிடமான டெண்டர்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் நாங்கள் இப்போது நிறுத்தி வச்சுருக்கோம். கடந்த ஆட்சியில் மின்சார கொள்முதலில் 58,000 கோடி ரூபாய், எவ்வளோ? 58,000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கிறதா சொல்கிறார் அமைச்சர் அந்த வெள்ளை அறிக்கையில். ஊழல் வெளியில் தெரியாத அளவுக்கு விஞ்ஞான முறையில் தெளிவாக ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு எப்பேற்பட்ட குற்றச்சாட்டு தெரியுதா மக்களே உங்களுக்கு? இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க அந்த வெள்ளை அறிக்கையில். திமுக ஆட்சியில் நியமித்த அந்த கேங்மேன்ஸ்லாம் இருக்காங்களே, ஆக்சுவலாக அவங்கள நாங்கள் இப்போ பழி வாங்கலாம் விரும்பலைங்க. திமுக பண்ண தப்புக்காக நான் உங்களை பழி வாங்க விரும்பலை, நீங்கள் பணியில் இருந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. 3,440 கேங்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபருக்காக பல வருஷங்களாக காத்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அவங்களுக்கு ஒரே நாளில் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கோம். இதுதான் தாவேக அரசுன்னு சொல்கிறாரு. அறிவிப்பு நிலையில் மட்டும்தான் திமுகவோட திட்டங்கள் எல்லாமே இருந்துச்சு அப்படின்ட்டு இன்னொரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அது இன்னொரு விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மக்களுக்கு, டிரான்ஸ்ஃபர் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு காசு கொடுத்து டிரான்ஸ்ஃபர் வாங்குற நிலைமை இருந்துச்சா இல்லையா மக்களே? இந்த விஷயத்தை பற்றி பண்ண சொல்கிறார் அமைச்சர். ஏங்க நாம் அது போலாம் பண்ண மாட்டோங்க, டிரான்ஸ்ஃபர் வேணும்னா கொடுப்போம் கரெக்டான காரணங்களை பேஸ் பண்ணி. காசு வாங்கி டிரான்ஸ்ஃபர் அதெல்லாம் கிடையாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாப்புல. அண்ட் இந்த டிஎன்பிசி மூலமாக தேர்வாக வராங்களே, அப்படி வெளிப்படையாக ஆட்களை நாங்கள் எடுப்போனும் இந்த அஷூரன்ஸையும் கொடுத்துருக்காப்புல. 25 வருஷங்களில் இல்லாத அளவுக்கு இப்போ தான் மின் தேவை 5 மடங்கு உயர்ந்திருக்கிறதா சொல்கிறாரு. சொந்த மின் உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா 3,495 மெகாவாட்டு, தனியார் கிட்டேருந்து நம்ம வாங்குறது பார்த்தீங்கன்னா 4,246 மெகாவாட்டு, அண்ட் மத்திய தொகுப்புலேருந்து நம்ம பெறது பார்த்தீங்கன்னா 13,566 மெகாவாட்டு. ஸோ நாம் இங்கே கன்சியூம் பண்ணிட்டு இருக்க பவர் இருக்குல்ல, அது ஒரு விண்டோலேருந்து வராதுங்க, 3 விண்டோலேருந்து வரும். அந்த 3 விண்டோவை தான் இங்கே நீங்கள் பார்த்துருக்கீங்க. திமுக ஆட்சியில் கட்டணத்தை உயர்த்தினாங்க, மின்சார கட்டணத்தை. இதனால் வருவாயும் அதிகரிச்சுது. ஆனாலும் செலவு மட்டும் தொடர்ந்து இன்னும் அதிகரித்து போயிட்டு இருந்துச்சுங்க. இதுதான் எங்களுக்கு எப்படின்னு தெரியலன்னு சொல்கிறார் அவர். அண்டு நிறைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸாக இருக்கட்டும், அப்புறம் துணை மின் சார்ந்த சில விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் பெருசாக அவங்க இன்ஸ்டால் பண்ண மாதிரி தெரிலங்க. ரொம்ப 25 வருஷத்துக்கு முன்னாடி பழசு அதெல்லாம் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தா பவர் கட் இஷ்யூ இப்போ வராமல் இருந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி தான் ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இருக்க மின்வெட்டு விஷயத்தை ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வருஷம் மின் கட்டணம் கண்டிப்பாக உயர்த்தப்படாதுங்க.
கட்டண உயர்வு சார்ந்து எந்த ஒரு கோப்பு வந்தாலும் அதில் அரசு கையெழுத்தே போடாதுன்ட்டாரு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள். இவ்வளோ விஷயங்களை அவர் பட்டுன்னு வெள்ளை அறிக்கையாக வாசிக்க இவர் குற்றம் சாட்ட சோஷியல் மீடியா முழுக்க பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. என்ன இவ்வளோ குற்றச்சாட்டை முன் வைக்கிறீங்க, அப்போ இதெல்லாம் உண்மையா பொய்யான்ட்டு எல்லாரும் அலசி ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ பேசியிருக்காரு அமைச்சர். இந்த வெள்ளை அறிக்கையை ஃபுல்லாக வாசிச்சு முடிச்சிட்டாரா மினிஸ்டர் நிர்மல்குமார் அவர்கள். அதுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்திச்சார். அப்போ அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், சபரீசன் அவர்கள் இவங்க மேலே அடுக்கடுக்க குற்றச்சாட்டுகளை சுமத்த ஆரம்பிச்சிட்டாரு. எங்க இவ்வளோ விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னாலுங்க, இவங்க தான் இங்கே ஃபுல்லாக இதில் லீட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி அவங்கள டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏற்கனவே அமைச்சர் ஆதவ அர்ஜுன் அவர்களும் இந்த 2 பேர்களை திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அந்த வரிசையில் இவரும் அணிஞ்சிட்டார் நிர்மல்குமார் அவர்களும். இந்த 2 பேரை இப்போ அவரும் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இனிமேல் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நிறைய வேலைகள் காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தினந்தோறும் ரைடு மேலே ரைடா அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க போல இருக்கு. ஏன்னா வெள்ளை அறிக்கை இது போல வெளியே வந்துச்சுன்னா அடுத்த லீகல் ஆக்ஷன் அது இதுன்னு இப்படி தான் போய் முடியும் போல இருக்கு. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் எவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.